ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य यशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। பகவத்கீதை அத்தியாயம் 9 ஸ்லோகம் 4. மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதக. நான் எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. பரமபுருஷ பகவானே ஜட புலன்களை கொண்டு உணர முடியாது. பக்தி ரசாம்த சிந்துவில் கூறப்பட்டுள்ளது, அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நபவேத் கிராக்கியம் இந்திரியை சேவோன் முகேயி ஜிக்வாதௌ ஸ்புரத். சேவோன் முகேகி ஜிக்வாதௌ ஸ்வயம் ஏவ ஸ்புரத் யதக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம், புகழ், லீலை முதலியவற்றை ஜட புலன்களால் புரிந்து கொள்ள முடியாது. தமது தகுந்த வழிகாட்டலின் கீழ் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவனுக்கு மட்டுமே அவர் வெளிப்படுகிறார். பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது, பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி. பரமபுருஷ பகவானான கோவிந்தரின் மீது திவ்யமான அன்பினை வளர்த்தவர்கள் அவரை எப்போதும் தனக்குள்ளும் வெளியிலும் காண முடியும். இதனால் சாதாரண மக்களுக்கு அவர் தெரிவது இல்லை. அவர் எங்கும் நிறைந்து எல்லாவற்றிலும் நுழைந்திருப்பவராயினும் ஜட புலன்களால் அவரை அறிய முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. அவ்யக்த மூர்த்தினா என்னும் சொல்லின் மூலம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் உண்மை என்னவெனில், அவரை நாம் காண முடியாவிட்டாலும் எல்லாம் அவரையே சார்ந்துள்ளன. இந்த ஜட பிரபஞ்ச தோற்றம் முழுவதுமே அவரது உயர்ந்த ஆன்மீக சக்தியும் தாழ்ந்த சக்தியும் இணைந்த கலவையே என்பதை நாம் 7ஆம் அத்தியாயத்தில் விவாதித்தோம். சூரிய ஒளி அண்டமெங்கும் பரவி இருப்பது போல இறைவனின் சக்தியும் படைப்பு முழுவதும் பரவியுள்ளது. அவரது சக்தியால் தாங்கப்பட்டுள்ளது. அனைத்தும் அவரது சக்தியால் தாங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் எங்கும் பரவி இருப்பதால் தனது தனித்தன்மையை இழந்து விட்டதாக முடிவு செய்யக்கூடாது. அத்தகு வாதத்தை முறியடிக்க நான் எங்கும் உள்ளேன்,
அனைத்தும் என்னில் உள்ளன, ஆனால் நான் விலகியுள்ளேன் என்கிறார். பகவான் உதாரணமாக மன்னன் தனது சக்தியின் தோற்றத்தை அரசாங்கத்தை ஆள்கிறான். பல்வேறு அரசாங்கத் துறைகளும் மன்னனின் சக்தியே. ஒவ்வொரு துறையும் மன்னனின் சக்தியை சார்ந்துள்ளன. இருந்தாலும் மன்னன் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு துறையிலும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு பண்படாத உதாரணமாகும். இதுபோலவே நாம் காணும் தோற்றங்கள் மட்டுமின்றி இந்த ஜட உலகத்திலும் ஆன்மீக உலகத்திலும் இருப்பவை அனைத்தும் பரமபுருஷ பகவானின் சக்தியை சார்ந்துள்ளன. அவரது சக்தியால் பரவலாக படைப்பு உண்டாகின்றது. பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம். தமது பல்வேறு சக்திகளின் விரிவால் பகவான் எங்கும் நிறைந்துள்ளார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்போ போன வகுப்பில் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்பிக்கை, பகவானை பற்றி அந்த நம்பிக்கை நம்ம யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பகவான் தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்போ நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கையால் மட்டும்தான் பகவானை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையால் மட்டும்தான் நாம் பகவானை காண முடியும் இல்லையா. அப்போ நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த நம்பிக்கை நம்ம இருந்தது அப்படின்னாக்கா இனி நம்ம பகவான் தம்மை பற்றின அந்த விளக்கங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். ஏன்னா பகவான் எப்படின்னா இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி, எனது தோன்றாத உருவின் மூலம் அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன் இல்லையா. பகவான் இந்த அகிலம் முழுவதும் ஜட ஆன்மீக உலகங்கள் எல்லாவற்றிலும் பகவான் விரிந்து இருக்கின்றார். ஆனால் நம்மளால் பார்க்க முடியவில்லை இல்லையா. அப்போ அதுதான் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான் நம்மளால் பகவானுடைய இருப்பை நம்மளால் உணர முடியும் இல்லையா. பகவான் இருப்பது நம்ம எப்படின்னா உணர்வோம், ஃபஸ்ட்டு உணர்றது இல்லையா. ஆனால் பகவானுடைய பிரம்ம ஜோதி நம்மளால் பார்க்க முடியாதாம்மா. இப்போ அந்த பிரம்ம ஜோதியை விளக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஷ உபனிஷதத்தில் பக்தர்கள் அந்த பிரார்த்தனை ஸ்லோகம் கொடுக்கப்பட்டிருக்கு. தயவுசெய்து உங்களுடைய அந்த பிரம்ம ஜோதியின் அந்த பிரகாசத்தை நீங்கள் விலக்கி விடுங்கள் பகவானே, அப்போது தான் நான் உங்களுடைய தரிசனத்தை நாங்கள் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பகவானுடைய இந்த விஸ்வரூபத்தின் மூலமாக பகவானுடைய இல்லையா அந்த அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூபம் காட்டுறது அந்த படம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. எல்லா பக்கமும் பகவானுடைய முகங்கள், கரங்கள், கண்கள் எல்லா பக்கமும் விரிந்து இருக்குது இல்லையா. நம்ம செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் பகவான் சாட்சியாக இருக்கின்றார். நமக்குள்ளே பரமாத்மாவாகவும் இருக்கின்றார். நமக்கு வெளியிலே இருந்தும் பகவான் பற்பல கரங்கள், கால்கள், கைகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு உருவங்களுடனும் அழகான கிரீடங்களுடனும் அந்த மாதிரி நகைகளாலும் இதெல்லாமே போட்டு அலங்கரிக்கப்பட்டு அது இருப்பது எல்லாமே அர்ஜுனன் பார்க்கின்றார் விஸ்வரூபத்தில். இப்போ இந்த மாதிரி பகவான் எல்லா இடத்திலும் விரிந்து இருக்கின்றது. எப்படின்னா தோன்றாத உருவின் மூலம். நான் பகவானுக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லை, பகவான் தான் படைக்கின்றார். ஆனால் பகவான் அதனிடம் நேரடியாக சம்பந்தம் இல்லை இல்லையா. அது நம்மளால் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா நம்முடைய ஜட புலன்களை வைத்து, ஜட அறிவை வைத்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. பகவான் இது எல்லாமே செய்வது எல்லாமே பகவான் தமது அச்சிந்திய சக்தியின் மூலமாக இதெல்லாம் செய்கின்றார் இல்லையா. நமக்கு அப்பாற்பட்டது, பௌதிகத்திற்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு செயல். அதான் முதல் ஸ்லோகத்தை பகவான் அது சொல்லிட்டாங்க. நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. சொன்ன வார்த்தைகள் நம்ம எதுவுமே யோசிக்காமல் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்வது தான் நமக்கு இப்போதைக்கு இதுதான் ஜட புலன்களின் மூலமாக இதுதான் முடியும். அதை பிரபுபாதர் இங்கே கீழே விளக்குறாங்க. ஏன்னா பரமபுருஷ பகவானை ஜட புலன்களை கொண்டு உணர முடியாது. நம்முடைய ஜட புலன்களால் கண்டிப்பாக உணர முடியாது. அப்போ எப்படி பகவானை அப்போ நம்ம உணரலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தி ரசாமத சிந்துவிலிருந்து அந்த ஸ்லோகா கோடிங்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நபவேத் கிராக்கியம் இந்திரியை சேவோன் முகேயி ஜிக்வாதவ் ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம், குணங்கள், லீலைகள் இது எல்லாமே நாம் பகவானுடைய கண்டிப்பாக நம்முடைய பௌதிக புலன்களின் மூலமாக
புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பகவான் இது எல்லாமே செய்வது வந்து தம்முடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக செய்கின்றார். சம்பவாமி ஆத்ம மாயையா இல்லையா, 4வது அத்தியாயத்தில் வந்து நம்ம பார்க்குறோம். எனது தோற்றமும் செயல்களும் யார் ஒருவர் திவ்யமானவை அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் மீண்டும் இந்த பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்போ பகவானுடைய செயல்கள் எல்லாமே வந்து திவ்யமானது, நம்மளை மாதிரி வந்து கிடையாது. பகவானுடைய செயல்களும் நம்முடைய செயல்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து நம்ம தொடர்ந்து இந்த பகவானுடைய நாமத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் போதும், பகவானுடைய லீலைகள் கேட்கும் போதும், அப்போ வந்து என்ன ஆகும்னா பகவானே தம்மை ஒரு கட்டத்தில் நம்மை வெளிப்படுத்துவார் இல்லையா. அப்போ அந்த நம்ம 2வது ஸ்லோகத்திலிருந்து நாரத முனிவருடைய இந்த விளக்கம் வந்து பார்த்தோம் இல்லையா. அப்போ அவங்க வந்து தூய பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக வந்து அவங்களுக்கு பகவான் மேலே ஒரு பற்றுதல் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் அந்த காட்டு வழியாக போகும்போது அந்த பகவானை வந்து முழுமையாக தியானிக்கும் போது பகவானுடைய தரிசனம் வந்து கிடைக்குது. இது அதே வந்து அதுக்கப்புறம் துருவ மகாராஜாவுக்கும் இல்லையா 6 மாதத்தில் நேருக்கு நேராக பகவானை வந்து தரிசிக்கின்றார் இல்லையா. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நடக்குது, சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. தகுந்த வழிகாட்டுதலின் கீழ் இது செய்யும்போது தான் நமக்கு அது நடக்கும் இல்லையா. இதுக்கு பிரபுபாதர் வந்து எப்படி உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, இப்போ வந்து பகவானை வந்து நம்ம கண் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி நாம் கட்டளையிட முடியாது இல்லையா. இப்போ சூரியன் கூட வந்து பார்த்தோம்னா சூரியன் வந்து இப்போ வேணும், இப்போ மாலை வந்து ஆயிடுச்சு இல்லையா. இப்போ சூரியன் மறையும் நேரம் மறைஞ்சிருச்சு, இப்போ சூரியன் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சொன்னாலும் சூரியன் வராது. அடுத்த நாள் காலையில் அது எந்த நேரத்தில் வரணுமோ அது சரியான அந்த ஒரு நேரத்தில் வந்து உதிக்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்முடைய பக்தியை வந்து நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும்போது ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் நமக்கு குறிப்பிட்ட அந்த ஒரு கட்டளைப்படி நமக்கு அந்த விதிமுறைகள், நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்ற அந்த விதிமுறைகளை வந்து நாம் பின்பற்றி தொடர்ந்து நாம் பக்தி சேவையை செய்து கொண்டு இருக்கும்போது பகவான் தாமே திருப்தியுற்று பகவான் வந்து அவருடைய விருப்பப்படி நமக்கு தோன்றுவார். இப்போ வந்து நான் எவ்வளோ பக்தி செஞ்சுட்டேன், பகவான் இப்போ வரணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா. சூரியன் எப்படி தானாக அதற்குரிய சுற்றுப்பாதையில் அந்த சரியான நேரத்தில் எப்போ வர வேண்டுமோ அப்போது வருகிறதோ அதே மாதிரி தான் பகவான் வந்து நம்முடைய தொடர்ந்து பக்தி சேவையில் பகவான் திருப்தி அடையும் போது பகவானே நம்மை தானாக வந்து பகவான் வந்து நமக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ அதான் வந்து அடுத்த இதில் வந்து பிரம்ம சம்ஹிதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன. யாருடைய கண்கள் வந்து பிரேமையினால் வந்து இருக்கோ, பிரேமை என்னும் இது கண்களால் வந்து அழகுபடுத்தப்பட்டு இருக்கோ அவங்களுக்கு தான் பகவானை வந்து பார்க்க முடியும். அந்த செய்தியாளர்கள் வந்து பிரபுபாதர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை வந்து நடத்துகிறீங்களே, இதுக்கு வந்து பணம் தானே ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறைய பக்தர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா, பணம் வேணும், இது வந்து எப்படி வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க, இது கிருஷ்ணனுடைய கருணை அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு புரியவே இல்லை இல்லையா. அதான் தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் வந்து புரியும். ஏன்னா தூய பக்தர்களுக்கு பகவான் என்றுமே வந்து தங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து வழங்கி கொண்டிருக்கிறார். அது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. நம்மளுடைய கண்ணோட்டம் என்னென்னா, ஜட கண்ணோட்டத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா வேலை செஞ்சால் வேலைக்கு போனால் நமக்கு சம்பளம் கிடைக்கும் இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஜட கண்ணோட்டம். ஆனால் பக்தர்களுடைய பார்வையே வேறு இல்லையா. ஏன்னா எல்லாமே பகவானுடைய சொத்து இல்லையா. எல்லாருமே வந்து எப்படி அகம் பீஜ எல்லாருக்கும் விதை அளிக்கும் தந்தை, அகம் பீஜ பிரதப்பிதா அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க. நான் எல்லாருக்கும் விதை அளிக்கும் தந்தை அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் தந்தை வந்து பகவான். அப்போ வந்து தந்தையுடைய சொத்தை வந்து மகன்களுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து நமக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை, தானாகவே நமக்கு அனுபவிக்கும் உரிமை வந்து இருக்குது. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம அந்த உறவை வந்து மறந்துட்டோம். ஆனால் பக்தர்கள் வந்து என்றுமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது. இதை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரம்மதேவர் அவங்களுடைய பிரார்த்தனையில் வந்து இதை வந்து இந்த பிரார்த்தனையில் வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஸ்ரீதர சுவாமி வந்து ரொம்ப அருமையான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இதில் பிரம்ம விமோகன லீலா அந்த இதில் நீங்கள் வந்து படித்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகம் வந்து அவ்வளவு இதாக வந்து இருக்கும். பகவானுக்கும் நமக்கு அந்த உறவு பற்றி பிரம்மதேவர் வந்து பிரார்த்தனை வந்து செய்வாங்க. இது இப்போ அதில் வந்து
சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பகவான் பக்தர்கள் வந்து எங்கே வந்து பார்க்குறாங்களோ எல்லா இடத்துலையும் பகவான் இருப்பதை வந்து அவர்களால் வந்து உணர முடியும். இப்போ இதே வந்து பார்த்தோம்னா ஸ்ரீமதி ராதாராணி இல்லையா, தூய பக்தை, பகவானுடைய அந்தரங்க சக்தி. அவங்கள வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணமயி அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து எங்கெல்லாம் பார்வையை செலுத்துகிறார்களோ அங்கெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து அவங்க பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவங்களுடைய எண்ணம், சிந்தனை, உணர்வு எல்லாமே வந்து கிருஷ்ணர் தான் இல்லையா. நாம் வந்து எப்படின்னா இப்போ வந்து பார்த்தோம்னா சன்னியாசிகள் வந்து அவங்க எப்படி இந்த த்ரீதண்டம் அந்த ஒரு குச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, த்ரீதண்டி சன்னியாசி நம்ம இதில் வைஷ்ணவர்களில். மற்ற இடத்துலேருந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஏகதண்டி சன்னியாசி, ஒரே ஒரு குச்சி தான் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து த்ரீதண்டி சன்னியாசி அப்படின்னு சொல்லும்போது மனம், வார்த்தை, உடல், இது மூணுமே வந்து பகவானுக்காக வந்து அவங்க அர்ப்பணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் த்ரீதண்டி சன்னியாசி. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பகவானுடைய நாமம் சொல்கிறோம்னா நம்ம வாயால் சொல்லுவோம் இல்லையா, காது வேறு ஏதோ கேட்கும், மனசு எதையோ நினைக்கும். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம நாமம் சொல்லும்போது காதும் கேட்கணும், நம்ம நாமம் சொல்கிறது, மனசும் கிருஷ்ணரை வந்து நினைக்கணும். இது மூணுமே ஒரு சேர நடக்கும்போது தான் நம்ம பகவானை வந்து முழுமையாக ஜபம் செஞ்சுருக்கோம் இல்லையா. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இது மூணுமே நடக்கணும். இதுதான் வந்து இது. இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது. இது இப்போ அதுதான் பிரகலாதர் சொன்ன நாமம் தூய நாமம், அதுதான் சொல்லப்படுது. அது சுத்த நாமம். நாம் சொல்கிறது வந்து எப்படின்னா ஆரம்ப நிலையில் வந்து நம்ம நாமத்திலே வந்து 3 விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இப்போ இது வந்து எப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் அபராதத்தோடு தான் நம்ம வந்து சொல்லுவோம், ஏன்னா சரியான ஒரு கவனமெல்லாம் நமக்கு இருக்காது இல்லையா. அதுக்கப்புறம் 2வது நிலை வந்து நாமபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது நிலை தான் சுத்த நாமம். நம்முடைய மனம், நம்ம நாமம் சொல்லும்போது நம்ம வந்து காதில் வந்து கேட்கணும். இப்போ அதிலேருந்து நம்ம மனதிற்குள்ளே போய் பகவானுடைய வந்து நம்ம ஸ்மரணம் செய்யணும். இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது. பிரகலாதருக்கு ஸ்மரணத்துக்கு உதாரணமே பிரகலாதர் இல்லையா. பகவானை அந்த அளவுக்கு ஸ்மரணத்தோடு வந்து செஞ்சுருக்காங்க. அது சுத்த நாமம். இப்போ அந்த சுத்த நாமத்தில் பகவான் தோன்றுவார். ஏன்னா பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. நம்ம அப்படி தான் படிக்கிறோம். ஆனால் வந்து நாமம் சொல்லும்போது நம்ம பகவானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்குதா? இல்லை. நம்ம சுத்த நாமம் சொல்லலை. நம்ம சுத்த நாமம் எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் நம்மளால் வந்து பகவானை வந்து பார்க்க முடியும். அதனால் நம்ம சொல்லலை அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்மளுடைய முயற்சி வந்து நம்ம செய்யும் போதும் ஒரு கட்டத்தில் அந்த நாமம் தூய நாமம் அடையும் போது நம்ம பகவானை வந்து நாம் தரிசிக்க முடியும். இது அப்போ எல்லா இடத்துலையும் பகவான் வந்து இருக்கின்றார். இதனால் சாதாரண மக்களுக்கு அவர் தெரிவதில்லை. அவர் எங்கும் நிறைந்து எல்லாவற்றிலும் நுழைந்திருப்பவராயினும் ஜடப்புலன்களால் அவரை இங்கே அறிய முடியாது இல்லையா. பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கின்றார், ஆனால் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது ஜடப்புலன்களால். ஆனால் பக்தர்கள் வந்து என்னென்னா பகவான் இருப்பது வந்து புரிஞ்சுக்குவாங்க. இந்த கதை வந்து நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, நம்மளும் வந்து கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நாரத முனிவர் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு செருப்பு தைக்கிறவர் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிராமணரே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து நாரத முனிவர் தரிசனம் வந்து ஐயோ கிடச்சதே அப்படின்னு சொல்லி ரொம்ப பாக்கியம் 2 பேருக்கும். அப்போ வந்து சொல்கிறாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த மாதிரி வைகுண்ட லோகத்துக்கு போகிறேன், பகவானை வந்து தரிசனம் செய்ய அப்படின்னு சொல்லும்போதும் ஐயோ பகவானை வந்து நீங்கள் தரிசிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த செருப்பு தைக்கிற அந்த பக்தர் வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்களை பார்த்ததே ரொம்ப ரொம்ப பாக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பகவானிடம் வந்து பகவானை வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக வந்து அவங்கள வந்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. அப்போ வந்து அங்கே போன பிறகு அப்போ வந்து பகவானை வந்து சந்தித்த பிறகு அங்கே ரொம்ப நேரம் பகவானை வந்து பார்க்க முடியலை. அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது எதனால் பகவான் என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் அப்போ வந்து அங்கே இருக்கிற அந்த காவலாளி வந்து சொல்லும்போது இந்த மாதிரி பகவான் வந்து ஊசியில் வந்து யானையை வந்து உள்ளே விட்டுட்டாங்க, வால் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது நாரத முனிவருக்கு ஆச்சரியம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி பகவானை பார்த்துட்டு திரும்பி வரும்போது சரி இந்த கதையை வந்து அப்படியே வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிராமணர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பிராமணர்கிட்ட சொல்லும்போது பிராமணர் வந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பகவான் இவ்வளோ பெரியவராக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையெல்லாமல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதே வந்து செருப்பு தைக்கிற அந்த பக்தர்கிட்ட சொல்லும்போது நான் பகவான் மேலே அவ்வளோ நம்பிக்கை
இல்லையா? அது சொல்லும்போது அப்போ வந்து செருப்பு தைக்கிறவருக்கு ரொம்ப ஒரு இது அந்த பிரேமை நிலையில் வந்து அவ்வளோ அந்த பரவச நிலையில் வந்து அவங்க ரொம்ப ஆஹா பகவான் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் கேட்கும்போது, ஆமாம் பகவான் எதுவும் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆலமரத்தின் விதையை காட்டி பாருங்கள், எவ்வளோ சின்ன ஒரு விதை, இதன் மூலமாக இது வந்து இந்த விதையில் எவ்வளோ பெரிய ஆலமரம் உள்ளே இருக்குது இல்லையா? இப்போ என்ன வேணாலும் பகவான் நினச்சா செய்ய முடியும். இப்போ அதுதான் பகவான் இல்லையா? நாம் நினைக்கிறோம், நாம் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வந்து யாரையாவது கூப்பிடணும்னா நம்ம என்ன சொல்லுவோம், பேர் சொல்லி கூப்பிடுவோம், அவங்க வந்துடணும், திரும்பி பார்க்கணும்னு நினைப்போம் இல்லையா? இல்லைன்னா நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம், இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இது இல்லைன்னா வீடியோ கால், ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய டெக்னாலஜியின் மூலமாக நம்ம வந்து யாராவது மூலமாக சந்திப்போம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளை மாதிரி தான் பகவான் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? பகவானுடைய விருப்பம் அது. பகவான் எப்படி வேணாலும் எந்த ரூபத்தின் வேணுமானாலும் எப்படி வேணாலும் வர முடியும் இல்லையா? இது இரண்யகசிப்பு கேட்கும்போது தூணில் பகவான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரகலாதர் ஆமாம் தூணில் இருக்காங்கன்னு சொன்னோன்னே பகவான் தூணில் இருந்து வந்துட்டாங்க இல்லையா? அப்போ வந்து எப்படி வேணாலும் பகவானால் வந்து வர முடியும் இல்லையா? எந்த ரூபத்தில் வேணாலும் வந்து வர முடியும். இப்போ வரணும் அப்படின்னு சொல்லி பகவான் நினச்சிட்டாங்கன்னா பகவான் வருவார். அது பகவானுடைய விருப்பம். நாம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளை இட முடியாது. அதுதான் இது. இப்போ பகவான் வந்து பக்தர்கள் வந்து பகவானை என்றுமே வந்து புரிந்து கொள்கிறார்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் பகவான் வந்து இருக்காங்க இல்லையா? இப்போ இன்னொரு உதாரணத்தில் இன்னும் வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பழம் வாங்குகிறோம் இல்லையா? பழம் வந்து இப்போ வாங்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதே வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஆக ஆக வெளியே அப்படியே நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகும்? டக்குன்னு வந்து அது 4 நாள் கழித்து அது தானாகவே அது ஒரு மாதிரி பழம் வந்து அழுகி போய் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அது வரைக்கும் அந்த பழம் நல்லா தான் இருந்தது. பகவான் இருக்காங்க இல்லையா? இது அந்த மின்சாரம் வந்து கண்டுபிடிச்சவங்க, அவங்க பேர் என்ன யாருக்காவது தெரியுமா? யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி? அவங்க வந்து ரொம்ப இதாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மின்சாரம் வந்து கொண்டு வர்றதுக்காக ரொம்ப வந்து இது பண்ணுறாங்களாமா. ஆனால் இருந்தாலும் வந்து எவ்வளோ பண்ணியும் அந்த ஒளி வந்து அந்த லைட்டு வரவே இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் திடீர்னு அது ஒரு நாள் எரியுதாமா. அவங்க இவ்வளோ பல வருடங்களாக முயற்சி செய்கிறாங்க அந்த இது லைட்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அந்த பல்பில் வந்து லைட்டு வரணும், வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவரால் வந்து அது கொண்டு வர முடியலை. அடுத்த நாள் திடீர்னு பார்க்குறாங்க அந்த வெளிச்சம் வந்து திடீர்னு அந்த லைட்டு எரியுது. பகவான் அங்கே உள்ளே இருக்கிறார் இல்லையா? இப்போ கடிகாரம் ஓடிட்டுருக்கு இல்லையா? செல்லு நின்றுச்சுன்னா கடிகாரம் ஓடாது. இப்போ பகவான் அங்கேயே இருக்கிறார். இப்போ எல்லா இடத்துலையும் பகவான் வந்து விரிந்து இருக்கிறார். இப்போ வந்து பக்தர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பகவான் இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. ஏன்னா இந்த பிரபஞ்சமே நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி உருவானது இது எல்லாமே ரொம்ப அழகாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. 5வது காண்டத்திலேருந்து விளக்கப்பட்டிருக்கு. ஆனால் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். 2வது காண்டத்திலேயே வந்து நாரத முனிவர் வந்து கேட்குறாங்க, இந்த படைப்பு வந்து எந்த மாதிரி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வந்து பிரம்மதேவர் வந்து விளக்குறாங்க, நான் வந்து படைக்கலை, நான் செகண்டரி படைப்பாளர் தான், எனக்கு மெட்டீரியலெல்லாம் கிருஷ்ணர் தான் கொடுத்தாங்க, கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி அதில் விளக்கத்தை எல்லாமே வந்து அங்கே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாமே படைத்த பிறகும் பல யுகங்களாக வந்து எந்த இயக்கமே வரவே இல்லையாமா. பகவான் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் உள்ளே வந்து நுழைந்த பிறகு தான், கர்ப்போத கசாய விஷ்ணுவாக நுழைந்த பிறகு தான் இது எல்லாமே இயக்கத்துக்கு வந்து வருது. ஆனால் நாம் வந்து என்ன நினைக்கிறோன்னா, பகவத்கீதையில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியதே. அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்ட ஆத்மா வந்து எல்லா செயல்களுக்கும் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்குது. ஆனால் உண்மையிலே நாம் எதுவுமே செய்யலை. ஏன்னா பகவான் வந்து தான் எல்லாமே இயக்குகின்றார். ஏன்னா இதில் பிரம்மதேவருக்கு வந்து பகவான் வந்து சதுஸ்லோகி பாகவதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் சொல்லும் போதும் முதல் ஸ்லோகம் வந்து, இந்த படைப்பிற்கு முன்னால் நான் மட்டும்தான் இருந்தேன், இது எல்லாம் அழிந்த பிறகும் நான் மட்டுமே எஞ்சி இருக்கின்றேன், இந்த இடையிலும் நான் தான் இருக்கின்றேன். அப்போ எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கின்றார். பகவான் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இருப்பே இல்லை. அப்போ வந்து அதான் பகவான் வந்து இங்கே சொல்கிறாங்க, நான் எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன்.
இப்போ அதுக்காக தான் இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, நம்பிக்கை வந்து நமக்கு ரொம்ப வேணும். நம்பிக்கையின் மூலமாக தான் இதை எல்லாமே நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும், எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இது ஓகே. அவ்யக்த மூர்த்தினா என்னும் சொல்லின் மூலம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னாக்கா தோன்றாத உருவில். ஆனால் உண்மை என்னவெனில் அவரை நாம் காண முடியாவிட்டாலும் எல்லாம் அவரையே சார்ந்துள்ளன. இப்போ அதான் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அப்போ எல்லாமே வந்து பகவானை தான் வந்து சார்ந்து இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு உதாரணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? சூரியன் வந்து எப்படி இந்த அண்டம் முழுவதும் பரவி இருக்கின்றது, அதே மாதிரி தான் பகவானுடைய சக்தியும் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கின்றது. இது இப்போ அதனால் வந்து சூரியன் பகவான் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறனால அப்போ பகவான் வந்து தனது தனித்தன்மையை இழந்து விட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. பகவான் ஆன்மீக உலகத்தில் நித்தியமாக லீலைகள் வந்து புரிந்து கொண்டு இருக்கின்றார். பகவான் அவருடைய சக்தி தான் இங்கே வந்து இருக்குது. பகவான் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னா பகவத்கீதையிலேயே அது நான் வந்து என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக இது எல்லாமே வந்து இயக்குகின்றேன். பாருங்க, பகவானுடைய ஒரு சிறு அம்சமே இது எல்லாமே இயக்குது அப்படின்னாக்கா எத்தனை பிரபஞ்சம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா, ஒவ்வொரு சிவபெருமான். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போதும் எல்லாரையும் பகவான் வந்து இயக்குகின்றார். அது எப்படி? ஒரு சிறு அம்சத்தின் மூலமாகத்தான். அப்போ பார்த்தோம்னா பகவானுடைய சக்திகள் எப்படிப்பட்டது இல்லையா? பராசய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. பகவானுக்கு பலவிதமான சக்திகள் வந்து இருக்குது. இதே வந்து இங்கே வியாசதேவர், சில வியாசதேவர் வந்து பகவானை வந்து தரிசனம் செய்யும்போது பார்க்குறாங்க, பகவானுடைய எல்லா சக்திகளும் வந்து அந்த பூ சக்தி, இலா சக்தி அப்படின்னு சொல்லி நிறைய சக்திகள் வந்து வருது. இது எல்லாமே வந்து இந்த சக்திகள் எல்லாமே சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த சக்திகள் எல்லாமே பகவானுக்கு வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறதாமா. இது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. இப்போ இந்த மாதிரி பகவானுக்கு பலவித சக்திகள் இருக்குது. இங்கே ஒரு சிறு அம்சம்தான் இந்த பிரபஞ்சத்தையே வந்து பகவான் வந்து காக்கின்றார், படைக்கின்றார். சிறு அம்சத்தின் மூலமாகத்தான். பாருங்கள், இப்போ பகவான் எந்த அளவுக்கு உயர்ந்தவர். ஆனால் பாருங்கள், அந்த இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பகவான் வந்து யார் ஒரு பக்தருக்கு வந்து பிரேமை உதயமாயிருக்கோ பகவானால் அங்கே ஆன்மீக உலகத்தில் இருக்க முடியாதாமா. உடனே அந்த பிரேமை வந்து பகவானை வந்து இழுத்து அந்த பக்தரிடம் வந்து கொண்டு வந்து சேர்த்து விடுமாமா. அந்த பக்தர் எவ்வளவு ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, பகவான் வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர், இவர் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க, இவங்க வந்து அழகு இல்லை, அதெல்லாம் பகவான் பார்க்குறதே இல்லை. பகவானுக்கு வந்து பக்தராக இருந்து என்னிடம் எவ்வளோ பிரேமையை வந்து வளர்த்து கொண்டு இருக்கிறார், அது மட்டும்தான் பகவான் வந்து பார்க்கின்றார் இல்லையா? அப்போ அதுதான் பகவானுடைய உன்னத குணம். இதே வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன், நம்ம பௌதிக உலகத்தில் ஏதோ ஒரு உயர்ந்த நிலை கொஞ்சம் இருந்துட்டாங்கன்னா கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு பார்க்குறதுக்கே யோசிப்பாங்க, பேசுகிறதுக்கே யோசிப்பாங்க. ஆனால் பகவான் பாருங்கள், எல்லா ஆளுநர்களுக்கும் உயர்ந்த ஆளுநர் பகவான். ஆனால் பகவான் வந்து பகவானுடைய அந்த பிரேமை அன்பு மட்டும் இருந்தாலே எல்லாரையும் பகவான் வந்து ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் பகவானுடைய உன்னத குணங்கள் இல்லையா? அதுதான் பகவான் 64 குணங்களை முழுமையாக கொண்டவர். அது ஓகே. அதனால தான் அவங்க வந்து பகவான் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இருப்பினும் அவர் எங்கும் பரவி இருப்பார். இப்போ பார்த்தோம் அது அதான் நான் எங்கும் உள்ளேன் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு உதாரணம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னா மன்னர் எல்லா இடத்துலையும் போகணும் அவசியம் இல்லை, ஆனால் எல்லாமே வந்து அந்த மன்னர் வந்து அறிந்து இருப்பார். இப்போ அதே மாதிரி தான் பகவான் வந்து எல்லாமே வந்து அறிந்திருக்கின்றார். அவருடைய சக்தியின் விரிவால் பகவான் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஓகே, அடுத்து ஸ்லோகம் 5. நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத புருண்ணச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனக. இருப்பினும் படைக்கப்பட்டவை என்னில் நிலை பெற்று இருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். நான் எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும் எங்கும் நிறைந்தவன் என்ற போதிலும் நான் இப்பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம். அனைத்தும் தன்னில் நிலை பெற்று இருப்பதாக பகவான் மத்ஸ்தானி சர்வபூதானி. இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த ஜடத்தோற்றத்தின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் அவர் நேரடியாக தொடர்பு கொள்வதில்லை. தனது தோள்களின் கோலத்தை தாங்கி கொண்டுள்ள அட்லஸ் சித்திரத்தை நாம் சில நேரங்களில் காண்கிறோம். மாபெரும் பூமியை தாங்கியுள்ள அவன் மிகவும் சோர்வாக தெரிகிறான்.
படைக்கப்பட்ட இவ்வகிலத்தினை தாங்கிக் கொண்டுள்ள கிருஷ்ணரது செயலை அத்தகு சித்திரத்துடன் ஒப்பிடக்கூடாது. எல்லாம் தன்னை சார்ந்து இருந்தும் தான் அவற்றிலிருந்து விலகி இருப்பதாக கிருஷ்ணர் கூறுகிறார். கிரக மண்டலங்கள் வானில் மிதந்து கொண்டுள்ளன. அந்த வானம் பரமபுருஷரின் சக்தியே. ஆனால் அவர் வானிலிருந்து வேறுபட்டவர், வேறு விதமாக நிலை பெற்றுள்ளார். எனவேதான் அனைத்தும் எனது அச்சிந்திய சக்தியால் அமைந்து இருக்கும். பரமபுருஷ பகவான நான் அவற்றிலிருந்து தனித்தே விளங்குகிறேன் என்று பகவான் கூறுகிறார். இது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட இறைவனின் வைபவமாகும். பாருங்க, இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் எல்லாமே படைத்தேன், ஆனால் நான் அதில் இல்லை. இது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இது அச்சிந்திய சக்தி, பகவானுடைய அச்சிந்திய சக்தி. இப்போ இது ஒரு ஆன்மீக குருவுடைய கருணையால் மூலம் மட்டும்தான் நம்மளால் இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு இந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய கருணையால் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்லோகத்தை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய இந்த பகவத்கீதைக்கு விளக்க உரையெல்லாம் கொடுக்குறாங்க. பகவான் சொன்னதே ஏற்றுக்கொள்ளவில்லை, எப்படி அவங்களால அந்த விளக்கத்தை கொடுக்க முடியும்? ஆனால் இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா பகவானுடைய கருணையால், ஆன்மீக குருவுடைய கருணையால் தான் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஸ்லோகத்தின் மீனிங் எல்லாம். ஏன்னா இங்கே சொல்லியிருக்கப்பட்டிருக்கு அச்சிந்திய பேதா, அச்சிந்திய சக்தியின் மூலமாக இல்லையா? நம்ம அச்சிந்திய பேதா அபேத தத்துவம் இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்க மாட்டோம். இப்போ இதை நமக்கு சைத்தன்ய மகாபிரபு தான் இதை நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையால் தான் இது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய சொந்த கருத்தின் மூலமாக பகவத்கீதைக்கு விளக்கம் அளிப்பது, அதன் மூலமாக எந்த பயனும் இல்லை. அதை படிப்பதாலும் எந்த பயனும் இல்லை. இப்போ அதனால தான் பிரபுபாதர் இதுக்கு கொடுத்துருக்காங்க உண்மையுருவில், ஆசிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பகவான் என்ன சொன்னாங்களோ அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆச்சாரியர்களுடைய விளக்கம். ஏன்னா பகவான் யார் ஒருவர் பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் எல்லா வேத ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும் இல்லையா? ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கான வழி அதுதான் இல்லையா? நம்முடைய எனக்கு நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் இல்லையா, எல்லாமே எனக்கு தெரியும். அந்த மாதிரி நம்மளுடைய பௌதீக அறிவின் மூலமாக, அதன் மூலமாக பகவானை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இது ஆன்மீக குருவினுடைய கருணையால் மட்டும்தான் என்னுடைய விளக்கங்கள் எல்லாமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அதன் மூலமாக தான் ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையால் தான் இது எல்லாமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது இல்லையா? அப்போ பகவான் இங்கே சொல்கிறாங்க, எல்லாத்தையும் உள்ளேயும் அந்த இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் எப்படி சொன்னாங்கன்னா, இந்த தோன்றாத உருவின் மூலம் நான் பரவியுள்ளேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் நான் அவர்களில் இல்லை. இதில் எப்படி சொல்லியிருக்காங்க, படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்று இருக்கவில்லை. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஜீவன்களும் எண்ணில் இருக்கின்றனன்னு சொன்னாங்க. இந்த ஸ்லோகத்தில் படைக்கப்பட்டவை எல்லாம் எண்ணில் நிலை பெற்று இருக்கவில்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ரொம்ப முரண்பாடாக இருக்குது. இதுதான் ஆன்மீகர்களுடைய கருணையால் மட்டும்தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதுவும் எப்படின்னா, அச்சிந்திய சக்தியின் மூலமாக பகவான் இது எல்லாமே செய்கின்றார். நம்முடைய ஜட புலன்களால் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியாது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா அதுதான் நம்முடைய பௌதிக புலன்களின் மூலமாக பகவானை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ பார்த்தோம்னா அர்ஜுனன் பகவானுடைய நண்பன் இல்லையா? அர்ஜுனனுக்காக பகவான் சாரதியாகவே செயல்பட்டார். ஆனால் அர்ஜுனனுக்கே பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்ப்பதற்காக விசேஷ பார்வையை கொடுத்த பிறகு தான் விஸ்வரூபமே அர்ஜுனனால் பார்க்க முடியுது. இவ்வளோ நாள் நண்பனாக இருந்தது பகவான் இவ்வளோ சக்தி வாய்ந்தவர், விஸ்வரூபம் எடுப்பார், இவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருப்பதுன்னு சொல்லி அர்ஜுனனுக்கே தெரியலை. பாருங்களேன், இப்போ அந்த அளவுக்கு பகவானுடைய இதை பகவானால் நாம் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் பலராமராலேயே புரிந்து கொள்ள முடியலை. ஏன்னா முதல் விரிவாங்கம் பகவானுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் பகவான் பலராமருக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, பகவான் கார்மேக வண்ணம், பலராமர் வெள்ளையாக இருக்காங்க. அது கலர் மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் பகவான் பலராமராலேயே பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா இந்த பிரம்ம விமோகன லீலா, பிரம்மா எல்லா பசுக்களையும் கன்றுகளையும் கோப்பர்களையும் கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1 வருடம் கழித்து தான் திரும்பி கொண்டு விடும்போது இடையில எல்லா பசுக்களாகவும் கன்றுகளாகவும் கோப்பர்களாகவும் விரிந்திருந்தது பகவான் தான். பகவான் கிருஷ்ணர் தான் எல்லா இடத்துலையும் கோகுலம் முழுக்க விரிஞ்சிருக்காங்க.
ஆனால் இருந்தும் பகவான் பலராமரால் புரிஞ்சுக்க முடியலை பாருங்களேன். அப்போ அந்த அளவுக்கு பகவானுடைய சக்தி அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்குது, யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் பகவானாலே பகவானுடைய அந்த உன்னதத்தன்மை எப்படிப்பட்டதா அப்படின்னு சொல்லி பகவானே பார்க்கும்போது என்ன ஆகுதாமா, அது இன்னும் விரிந்து கொண்டே போகுதாமா. அதுதான் சொன்னது, பகவானுடைய ஐஸ்வர்யங்கள் அளவிட முடியாதது. எல்லா இடத்துலையும் பகவானுடைய ஐஸ்வர்யம் விரிந்து இருக்குது. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ எல்லாத்தையும் அனுபவிப்பாளர் பகவான் தான் இல்லையாப்பா. அந்த மாதிரி நம்ம அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாமே பகவானுடைய இது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் நானே எல்லா உயிரினங்களை காப்பவன் என்ற போதிலும் எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும் நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல, ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம் இல்லையா. நானே எல்லாரையும் காப்பவன், எங்கும் நிறைந்தவன். அப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி தான் நான் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் இல்லையா. அப்போ இந்த படைப்பின் எல்லா படைப்புக்கும் மூல காரணம் யார், பகவான் மட்டும்தான். அதான் பகவான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ வேத அகராதி நிருக்தியில் யுஜ்யத்தே நேன துர்கடேஷு காரியேஷு பரமபுருஷர் தனது சக்திகளின் மூலம் சிந்தனைக்கு எட்டாத அற்புதமான லீலைகளை புரிகிறார் என்று கூறப்பட்டுள்ளது இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் அச்சித்திய சக்தியின் மூலமாக நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாத பகவானுடைய செயல்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இல்லையா. ஒவ்வொரு கோள்கள் எல்லாமே அந்த அதனுடைய சுற்றுப்பாதையில் சரியாக சுழன்று கொண்டிருக்கு இல்லையா. ஏதோ ஒரு நாள் அது இடித்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட முடியுமா, முடியாது இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு பகவானுடைய சக்திகள் அந்த அளவுக்கு சரியான விதத்தில் அச்சிந்திய சக்தியின் மூலமாக அதுவும் எப்படி எல்லா கிரகங்களும் மிதந்து கொண்டிருக்கிறது. இது முடியாது நம்மளால் இல்லையா. அப்போ யாராவது இந்த மாதிரி ஒரு அதிசயமாக ஏதோ ஒரு கட்டிட்டாங்க அப்படின்னாக்கா நாம் ரொம்ப அதிசயமாக பார்க்குறோம். ஒரு சாதாரண மனிதனே இவ்வளோ அதிசயமாக செய்கிறாரு அப்படின்னாக்கா இப்போ அந்த படைத்த மூளையை படைத்தவர் எவ்வளவு எந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. அதை நம்ம பார்க்க வேண்டும். அவர் பல்வேறு திறன் வாய்ந்த சக்திகளை கொண்டுள்ளார் பார்த்தோம் இல்லையா. பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே, அவரது சங்கல்பமே சத்தியமாகும். இவ்விதமாக பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதேனும் செய்ய நினைக்கலாம், ஆனால் அதில் பற்பல இடையூறுகள் இருக்கும். சில சமயங்களில் நான் நினைப்பதை செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் கிருஷ்ணர் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவரது விருப்பம் மட்டுமே போதும், அனைத்தும் பக்குவமாக நிறைவேறிவிடும் இல்லையா. நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நினைக்கிறோம், ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு பிளான் பண்ணுறோம். நடக்குமா? சில நேரம் நடக்கலாம், சில நேரம் சரி எல்லாம் ரெடி ஆகிட்டு போகும்போதும் சரி ஒரு ட்ரெயினோ இல்லை ஃப்ளைட்டோ ஏதோ ஒன்று நம்ம பிடிக்க போகிறோம், என்னாகும், ஏதோ ஒரு கால தாமதம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏதோ ஒரு தடைகள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நடக்கும் இல்லையா. நம்ம செயலுக்கான 5 காரணிகள் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு 18வது அத்தியாயத்தில் இல்லையா. அப்போ அந்த 5 காரணிகள் நம்ம செயல் செய்கிறோம். இப்போ அந்த செயலுக்கு 5 காரணிகள் என்னன்னா ஆத்மா, உடல், நம்முடைய புலன்கள், முயற்சி. இது 4மே நம்ம சைடு இருக்குது. 5வதாக பரமாத்மா அனுமதி கொடுத்தா தான் நடக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம இவ்வளோ செயல் செய்கிறோம் இல்லையா, ஆனால் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா பரமாத்மா சேங்ஷன் பண்ணாததுனால நமக்கு நடக்காது. ஆனால் பகவான் அப்படி கிடையாது. பகவான் நினச்சாலே பண்ணணும்னு சொல்லி விரும்பினாலே போதும், அது தானாகவே நடந்துடும். பகவான் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட அவசியம் இல்லை. அதுதான் பகவானுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் இல்லைன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம்னா திரும்ப திரும்ப அது விளக்கப்பட்டிருக்கும். நீங்கள் நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து படித்தீங்கன்னா தெரியும். இதிலே சொல்லுவாங்க, நாரத முனிவர் வியாசதேவருக்கு சொல்லும்போது பகவானின் விருப்பத்தால் இந்த படைப்பு நிகழ்ந்தது. பகவான் இந்த பிரபஞ்சத்தை படைக்க விரும்பினார், அதன் பிறகுதான் இது படைக்கப்பட்டது. அது ஒவ்வொரு இடத்துலையும் வரும். பீஷ்மதேவர் கூட சொல்லுவாங்க பகவானுடைய விருப்பத்தால் நடந்தது. ஸ்ரீமத் பாகவதத்தில் நீங்கள் நல்லா கவனித்து படித்தீங்கன்னா தெரியும். எல்லா இடத்துலையும் சுகதேவ கோஸ்வாமி பிரார்த்தனையிலே சொல்லுவாங்க பகவானுடைய விருப்பத்தினால் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒவ்வொரு செயலும் நடப்பதா எல்லாமே பகவானுடைய விருப்பத்தின் படிதான் இதுதான் நடக்குது. நாம் என்ன நினைக்கிறோன்னா அது ஏன் நமக்கு எவ்வளோ கஷ்டப்படுது அதெல்லாமே நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா. நம்ம ஒரு லைன் படிக்கிறோம், ஒரு லைனை நம்ம விட்டுருவோம், ஒரு வார்த்தையை விட்டுருவோம். அதை விட்டுட்டு தான் நம்ம படிப்போம். நமக்கு சாதகமான அந்த வார்த்தையை மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்படி இல்லை, எல்லாமே படிக்கணும். எல்லா வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ
இப்போ இங்கே சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பிரபுபாதர் வந்து அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ விளக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் இங்கே பாருங்கள், ஒரு இடத்துல முழுமுதற் கடவுள் சொல்லுவாங்க பிரபுபாதர் விளக்கும் போது, இன்னொரு இடத்துல வந்து பகவான் கிருஷ்ணர் சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல வந்து பார்க்கும்போது பரமபுருஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து உன்னத அனுபவிப்பாளர் பரமபுருஷர். அதனால தான் அங்கே அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த பகவானுக்கு அந்த வேறு பேர்கள் வந்து சொல்லுவாங்க. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி அவங்களுடைய பிரார்த்தனையிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கும். ஒரு இடத்துல பகவானின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், ஒரு இடத்துல உன்னத அனுபவிப்பாளர், ஒரு இடத்துல பரமபுருஷர். இல்லை அந்த வார்த்தைக்கு பகவான் செய்கின்ற அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி அந்த பேர் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ அதோடு நம்ம சேர்ந்து படிக்கும்போது தான் வந்து புரியும். நான் அவ்வளோ விளக்கத்தோடு வந்து சில பிரபுபாதர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பகவான் வந்து எல்லாவற்றிற்கும் அனுபவிப்பாளர் பகவான் மட்டும்தான். நாம் வந்து இது என்ன பண்ணுறோம்னா நம்ம கேட்குறோம், இதை வந்து நம்ம உணர்ந்து அதை வந்து நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான், நாம் அனுபவிப்பாளரே கிடையாது, பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் அனுபவிப்பாளர். நாம் வந்து ஆனந்தத்திற்கு, பகவானுடைய ஆனந்தத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டியவர்கள். அதுதான் நம்முடைய உண்மையான நிலை. அப்படி தான் சில பிரபுபாதர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து விளக்கியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி நம்ம அந்த உன்னத நிலையை அடையும் போது நம்மளுடைய உண்மையான அந்த சொரூப நிலை வந்து நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியும். நாம் இன்னும் அந்த கலங்கப்பட்ட நிலையில் இருப்பதனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் தான் அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், மாயையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது. ஆனால் வந்து நம்ம அந்த உயர்ந்த நிலையை அடையும் போது, தூய்மையான அந்த ஒரு நிலையை அடையும் போது நாம் வந்து தெரிந்து கொள்ள முடியும், நான் வந்து ஜீவாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூப நிலை வந்து ஜீவர ஸ்வரூபஹே கிருஷ்ணேர நித்தியதாச பகவானுடைய நித்திய சேவகன் நான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையை நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது இப்போ வந்து பார்த்தோம் இல்லையா, பகவான் வந்து விருப்பம் மட்டுமே போதும், விரும்பினால் பகவானுடைய விருப்பத்தின்படி தான் இது எல்லாமே நடக்குது. பகவான் இப்போ வந்து ஒரு செகண்டு இப்போ வந்து விரும்பினாங்கன்னா இது எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் நினச்சிட்டாங்கன்னா ஒரு நொடியில் பகவான் எல்லாத்தையும் வந்து அழித்து விடுவார். நான் நாரத முனிவர் வந்து சில வியாசதேவர்கிட்ட சொல்லும் போது, இந்த பிரபஞ்சம் அழிந்து திரும்பி வந்து பகவானுடைய விருப்பத்தின்படி அது திரும்பவும் படைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பும்போது பகவான் திரும்பி வந்து படைக்கின்றார் அப்படின்னு சொல்லி அங்கே நாரத முனிவர் வந்து அங்கே விளக்குறாங்க. அது இப்போ பகவானுடைய விருப்பப்படி தான் எல்லாமே வந்து நடக்குது. இதுக்கு எப்படின்னா ஸ்ரீமத் பாகவத்தில் எப்படி உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ வந்து ஒரு குழந்தை, இந்த உதாரணம் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு குழந்தை வந்து பீச்சில் வந்து அந்த மணலில் வந்து ரொம்ப அழகாக வீடு கட்டும் இல்லையா, ரொம்ப நேரம் அம்மா அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த 2-3 மணி நேரம் பார்த்தோம்னா ரொம்ப அழகழகாக வந்து ரொம்ப பெரிய உயரமாக வந்து அந்த இது எல்லாமே வந்து மாடிப்படி எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக வீடு கட்டும். ஆனால் கடைசியில் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிடும்போது என்ன பண்ணோன்னா அந்த குழந்தையே அந்த காலால் அதை வந்து உடச்சிரும். அவ்வளோ அழகாக பார்த்து கட்டின அந்த வீடை அந்த குழந்தைய வந்து உடச்சிட்டு போயிடும். அதே மாதிரி தான் பகவானுடைய விருப்பப்படி இது எல்லாமே படைக்கப்படுது. ஆனால் பகவான் வந்து இதை அழிக்கணும்னு சொல்லி விரும்பிட்டாங்கன்னா ஒரு நொடியில் இது எல்லாத்தையும் அழிச்சு விடுவார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா இதுதான் நிரந்தரம், இது நம்ம பார்ப்பது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே வந்து எப்படி, இதுவும் பகவான் தான் காரணம். இது எல்லாமே நம்ம பார்ப்பது எல்லாமே வந்து நிலையற்ற தோற்றங்கள், மாயத் தோற்றங்கள். ஆனால் இது எல்லாமே உண்மையாக காண்பதற்கும் பகவான் தான் காரணம். இது வந்து இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்திலே வந்து வருது. இந்த மாயா சக்தி வந்து இது வந்து மாயை, நிரந்தரமற்றது, நிரந்தரம் இல்லாத ஒன்று. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா இது உண்மை போல் காட்சி அளிக்கின்றது. அதுக்கு காரணம் பகவான் தான் இல்லையா. எல்லாரும் என்ன ஒரு அதிசயம், யுதிஷ்டிர மகாராஜா தர்மராஜா கிட்ட வந்து கேட்கும்போது எவ்வளோ ஒரு அதிசயம் இல்லை. எல்லாருமே வந்து பார்க்குறவங்க நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், நிறைய பேர் இறக்குறாங்க இல்லையா. நமக்கு முன்னாடி இருந்தவங்களும் இறந்தாங்க இல்லையா. நிறைய பேரையும் வந்து பார்க்குறோம் இல்லை. எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், சரி இந்த மாதிரி என்னுடைய நெருங்கிய நண்பர் இல்லைன்னா உறவினர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்த்துட்டு வந்துட்டு திரும்ப அடுத்து நம்மளுடைய வேலையை நம்ம தொடங்கிடுறோம். ஆனால் நாம் நினைக்கிறதில்ல நமக்கும் ஒரு நாள் அந்த மரணம் வரும். அந்த மரணத்திற்கு முன்னால் நான் அந்த மரணத்திலிருந்து நான் பாதுகாக்க நான் என்னை தயார் செய்தேனா அப்படின்னு சொல்லி யாராவது யோசிக்கிறாங்களா? அதுதான் மாயை.
அதுதான் மாயா சக்தியின் மூலமாக அதை மறக்கடிக்கப்படுகின்றது. அதுதான் நம்முடைய நிலை. அந்த மரணம் வரும்போது தான் தெரியுது. இப்போ அதனால தான் சொல்லப்படுது. இப்போ அதான் அதனால தான் அதுக்காக தான் இந்த சில பிரபுபாதை நமக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ தினமும் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் படித்து நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லி பக்தருடைய சங்கத்தில் இருக்கும்போது தான் நமக்கு அந்த உண்மையே புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா மரணம் எப்போ வேணாலும் வரலாம் இல்லையா? இப்போ தான் வரணும், அப்போ தான் வரணும் அப்படின்னு சொல்லி இல்லை. அதற்கு முன்னாடி நாம் மரணத்திற்காக நாம் நம்மை தயார் செய்து கொண்டோமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ செஞ்சுருக்கலாம், எவ்வளோ சாதனைகள் படைச்சிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே இந்த மரணத்தோடு முடிந்துவிடும். எதுவுமே நம்ம கொண்டு போக முடியாது. ஆனால் நம்மை மரணத்திலிருந்து காப்பாற்றுவது பகவானுடைய நாமம் மட்டும்தான். ஆனால் அது என்ன பண்ணுவோன்னா நம்ம எல்லாமே பிடிச்சிக்குவோம், பகவானுடைய நாமத்தை மட்டும் விட்டுருவோம். இதுதான் நம்முடைய நிலை இல்லையா? மாயாசக்தியின் மூலமாக நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அந்த ஒரு நிலையில் இருக்கோம். இப்போ இது டாபிக் வேறு எதையோ மாறி போயிடுச்சு இல்லையா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அது எவ்வாறு நடந்தது என்று கூட நம்மளால் கற்பனை செய்ய முடியாது இல்லையா? இதான் பகவானுடைய விருப்பப்படி இது எல்லாமே நடக்குது. ஆனால் அது எப்படி நடக்குதுன்னு கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. பகவானே இந்த உண்மையை விளக்குகிறார். நானே ஜடத்தோற்றம் முழுவதையும் பாதுகாத்து பராமரிக்கும் போதிலும் நான் அதனை தொடுவதில்லை. அவரது பரம இச்சை போதும். அவரது இச்சையாலேயே அனைத்தும் படைக்கப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தோம் இல்லையா? நாரத முனிவர் அங்கே ஸ்ரீ வியாசதேவர்கிட்ட சொல்லும்போது அவருடைய விருப்பத்தின்படி இந்த பிரபஞ்சம் நான் படைக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் விரும்புகிறாங்க. பகவான் தான் பராமரிக்கிறார், பகவான் தான் படைக்கின்றார். ஆனால் பகவான் அதுக்குள்ளே இல்லை, பகவான் நேரடியாக சம்மந்தப்படலை. அதான் பகவானுடைய அசிந்திய சக்தியின் மூலமாக இது எல்லாமே செய்கின்றார். இது எப்படி நடக்குது? பகவானுடைய விருப்பம் மட்டுமே போதும். நான் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி பகவான் விரும்பிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். அதுதான் சொல்லப்படுது. இப்போ இது பார்த்தோம்னா இதில் பிருந்தாவனத்தில் பகவான், ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாம் இங்கே பார்க்கும்போது நமக்கு உணர்வு உள்ளது இருக்குது, உணர்வு அற்றது இருக்குது. நம்ம இங்கே ஜட உலகத்தில் நம்ம பார்க்குற அந்த ஒரு அனுபவம் அது. ஆனால் ஆன்மீக உலகத்தில் எல்லாத்துக்கும் உணர்வு இருக்குது. பகவான் கிருஷ்ணர் அங்கே நடந்து வர்றாங்க அப்படின்னாக்கா அங்கே வரும்போதே ஒரு மரம் பக்கத்தில் வர்றாங்கன்னா அந்த மரம் தானாகவே அது தலை குனிந்து அதில் இருக்கிற பழம் தானாகவே பகவானுக்கு கொடுத்துருமாமா. ஏன்னா அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மரம் செடி கொடி அங்கே இருக்கிற எல்லாமே கிருஷ்ணனுடைய சேவைக்காக சேவை பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கு. அந்த மாதிரி ஒரு மனநிலை யார் இருக்காங்களோ அவங்க கோலோகத்துக்கு போவது நிச்சயம், ஆன்மீக உலகத்திற்கு. இப்போ அங்கே இன்றைக்கி ஒரு இதில் படித்தேன், ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானுடைய பக்தர்களால் மட்டும்தான் அங்கே போக முடியும். எப்படி? பக்தி தொண்டால் மட்டும்தான் பகவானுடைய லோகத்தை அடைய முடியும். பக்தர் அல்லாதவர்கள் பகவானுடைய லோகத்தை அடையவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரபுபாதர் அது எழுதியிருக்காங்க அந்த வார்த்தையை நான் யார் ஒருவர் பகவானுக்கு அந்த பக்தி தொண்டு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த தீவிரமாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஆன்மீக உலகத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே இருப்பது எல்லாமே அவங்க இப்போ நம்ம பார்க்குற மாதிரி தன்னுடைய உண்மையான சொரூப நிலை ஜீவேர சுரூபய கிருஷ்ணேர நித்தியதாசன். அந்த ஒரு மனநிலை நம்ம படிக்கிறோம் கேட்குறோம். ஆனால் அந்த மனநிலை நம்ம முழுமையாக உணர்ந்து அதை நம்ம நம்முடைய செயல்பாட்டிற்கு கொண்டு வரும்போது தான் நம்ம அங்கே போக முடியும். நான் அந்த மனநிலையில் இருந்தால் எல்லாருமே சேவை செய்கிறாங்க. ஸ்ரீமதி ராதாராணி அவங்களும் அதே மனநிலை தான். நம்ம பார்க்குற அந்த உறவு அப்படின்னு சொல்லிட்டு யசோதாமா கூட கிருஷ்ணருக்கு எப்படி நம்ம சேவை செய்ய வேண்டும் இல்லை, பகவானுடைய அந்த 5 உறவுகளில் இருந்தாலும் அவங்களுடைய நிலை நாம் பகவானை இப்படி திருப்தி செய்ய வேண்டும். அங்கே ஒரே நோக்கம் அதுதான், தன்னுடைய சொந்த விருப்பம் அப்படின்னு சொல்லி அங்கே இடமே கிடையாது. இங்கே நம்மளுடைய சொந்த விருப்பப்படி தான் நாம் செயல்படுறோம். ஆனால் அங்கே எல்லாமே கிருஷ்ணனுடைய விருப்பப்படி தான். கிருஷ்ணருக்காக எப்படி நம்ம சந்தோஷம் கொடுக்கலாம், நம்ம எது செஞ்சால் கிருஷ்ணருக்கு ஆனந்தம், எப்படி செய்யலாம் கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய சிந்தனை எண்ணம் உணர்வு எல்லாமே அது. இப்போ அந்த மாதிரி நம்ம பயிற்சி செய்யும்போது நாம் அங்கே ஆன்மீக உலகத்தை நாம் அடைய முடியும். ஓகே, அப்போ இங்கே நடக்குது எல்லாமே பகவான் பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார், அளிக்கின்றார். இது எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி நடக்கின்றது. பகவான் விரும்பினால் எல்லாமே நடக்கும். ஆனால் நாம் விரும்பினா சில சமயம் நடக்கும், சில சமயம் நடக்காது.
அவருக்கும் அவரது மனதிற்கும் இடையே நமக்கும் நமது தற்போதைய ஜட மனதிற்கும் இடையில் இருப்பது போன்று எவ்வித வேறுபாடும் இல்லை இல்லையா? நம்முடைய மனதிற்கும் நமக்கும் வேறுபாடு இருக்குது. ஆனால் பகவானுடைய மனதிற்கும் பகவானுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் மனதிற்கும் வேறுபாடு இருக்குது. ஏனெனில் அவர் பூரண ஆத்மா. பகவான் ஒரே சமயத்தில் அனைத்திலும் வீற்றுள்ளார். இருப்பினும் அவர் எவ்வாறு தனிப்பட்ட நபராகவும் விளங்குகிறார் என்பதை சாதாரண மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. அவர் இந்த ஜட தோற்றத்திலிருந்து வேறுபட்டவராக இருந்தும் எல்லாம் அவரையே சார்ந்துள்ளன. இதுவே இங்கு யோகம் ஐஸ்வரம் பரமபுருஷ பகவானுடைய யோக சக்தி என்று விளக்கப்பட்டுள்ளது.